சுகம் சிக்னேச்சர்ஸின் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது உலகமே வியந்து பார்க்குற நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி. பொதுவாக எந்த ஒரு கோவில் எடுத்துக்கிட்டாலும் வருஷத்தில் ஒரு முறை இல்லை 2 முறை தாங்க திருவிழா நடக்கும். ஆனால் நம்ம மதுரையில் மட்டும்தாங்க 12 மாதமும் திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கும். உண்மையை சொல்ல போனால் மதுரைங்கிறது ஒரு சாதாரண ஊர் இல்லைங்க. அது மீனாட்சி அம்மன் மகாராணியாக இருந்து ஆட்சி செய்கிற ஒரு சாம்ராஜ்யம். குல பேரரசி, உலகத்தின் முதல் பெண்ணரசி, மதுரையை ஆளும் மங்கையர்க்கு அரசி, மக்கள் உள்ளமெல்லாம் கொலுவிருக்கும் மனோன்மணி, எம்பெருமாட்டி, திருவாலவாய் உடைய அங்கையர் கண்ணி தடாதகை நாச்சியார் பராக் பராக் பராக். ஒரு அரசி தன்னோட மக்களை அடிக்கடி வந்து நேர்காணல் பார்க்கணும்ல, அதுக்காகத்தான் அம்மன் மாதம் வீதி உலா வராங்க. இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா, மற்ற ஊர்களில் நாம் தான் சாமியை தேடி கோயிலுக்கு போவோம். ஆனால் மதுரையில் மட்டும்தான் வர முடியாத வயசானவர்களுக்கும் குழந்தைகளுக்காகவுமே சாமியே நம்ம வீட்டு வாசலுக்கு தேடி வருவாங்க. அப்புறம் நம்ம திருமலை நாயக்கர் மன்னர் காலத்தில் தாங்க சிவனடியார்களையும் விஷ்ணு பக்தர்களையும் ஒன்றா சேர்க்கணும்னு சித்திரை திருவிழாவை பிரம்மாண்டமாக மாற்றினார். அதில் ஆரம்பித்த திருவிழாக்களை தான் இன்னைக்கு வரைக்குமே குறையாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, இப்போது 12 மாதங்களின் முக்கிய திருவிழாக்கள் பற்றி பார்த்துடலாம். சித்திரை மாதத்தில் சித்திரை திருவிழா, மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம், அழகர் வைகையில் இறங்குதல். வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவம், ஆனி மாதத்தில் ஆனி ஊஞ்சல், ஆடி மாதத்தில் ஆடி முளைக்கொட்டு திருவிழா, ஆவணி மாதத்தில் ஆவணி மூலம் திருவிழா, புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி திருவிழா, ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம், கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீப திருவிழா, மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம், தை மாதத்தில் தைப்பொங்கல் தைப்பூசம் தெப்பத் திருவிழா, மாசி மாதத்தில் மாசி மண்டல உற்சவம், பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரம் திருக்கல்யாண வைபவங்கள். இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும். கடம்பவனமாக இருந்த இந்த காட்டில் குலசேகர பாண்டியன் மன்னரோட கனவுல சிவன் சொன்னதானது தான் இந்த ஊரே உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஜடாமுடியில் இருந்து மதுரமான நீரை தெளித்ததால தான் மதுரைன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அம்மன் பிறந்தது கூட ஒரு ஆச்சரியந்தான். யாகத்தில் இருந்து 3 மார்பங்களோட ஒரு மதுரையோட அரசியாக பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்ட கதை நமக்கெல்லாம் தெரியுமில்ல. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுங்கிறது வெறும் கற்களாலான கட்டிடம் இல்லைங்க. அது நம்ம கலை அப்புறம் மாறாத பக்தியோட அடையாளம். நீங்கள் மதுரைக்கு எப்போ போனாலும் சரி, அங்கே ஒரு விழா கோலத்தோட அங்கே இப்போ போக முடியாதவங்க நம்ம கோயம்புத்தூர்லேயே சூலூரில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது. அதை ஷார்ட்ஸில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. அந்த ஷார்ட்ஸை இதோட லிங்க் பண்ணுறேங்க. தேவைப்பட்டவங்க பார்த்து. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுகம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மதுரை பற்றின உங்களோட நினைவுகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வளமும் பெற்று வளமுடன் வாழ்ந்திட வாழ்த்துக்கள்.